நம்ம இன்றைக்கி கிரிக்கெட் லீக்குன்ட்டு ஒரு கேம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எது போகலாம், அட்லைட் அந்த மேட்ச்சுக்கு போகிறோம். நம்ம லெவல் எவ்வளோனா 8. அதோட லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேரு அது நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க. திருவாங்க முதல்ல நம்ம முதல்ல பேட்டிங்காக மொத்தம் 6 பால். வாங்க பார்ப்போம். நம்ம ஃப்ளேம் பேட்டுன்ட்டு நம்ம 25 ரூபா போட்டு வாங்கியிருக்கோம். அதனால் ஃப்ளேம் பேட் வச்சு தான் நம்ம விளையாடுவோம். 2 ஃப்ளேம் பேட் நான் வாங்கியிருக்கேன். அது 2 மேட்ச்சுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். நம்ம நீங்கள் நிறைய கூட வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய நேரத்துக்கு கூட வாங்கிக்கலாம். 2 மேட்ச் 5 மேட்ச் அப்படி கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 3 எடுத்துருவோம். இப்போ 6 9 எடுத்துருக்கோமா, 9 எடுத்துருவோம். இன்னும் 4 பால் இருக்குது. 4 பால் நம்ம அடிச்சிடலாம். 4 அடித்தா சரியாக இருக்கும். இப்படி க்ரீன் கலரில் அடித்தா கரெக்டாக 4க்கு போயிடும். 4 வைப்போமா? ஆமாம் 4 யாருனாலும் தடுக்க முடியாது. 4 தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஓட முடியாது. காட்ச் அவுட் ஆனால் ஆகும். காட்ச் அவுட் தான் பிடிச்சிருவாங்க. நம்ம பால் அடிக்கும் போது அப்படி பிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம டப்புன்னு அடிச்சிடுவோம். 6 அடிச்சிடுவோம். என்ன ஆக்குறோம்? 6 அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம் பெர்ஃபெக்ட். 6 ரன் அடிச்சிருக்கோம். வாங்க திருப்பி 6 அடிப்போம். அவன் நோ பால் போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி தான் பால் வருது தான். ஒரு பர்சன் அங்கே நின்றுட்டுருக்காங்க. பாலை பிடிச்சிட்டான்னா காட்ச் அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம பவுலிங் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேட்டிங் பண்ணிருக்கோம்ல, இதான ஃபஸ்ட்டு பேட்டிங். நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். அடுத்து நம்ம பவுலிங் பண்ணணும். நம்ம பவுலிங் பண்ணணும். அவன் பேட்டிங் பண்ணுவான். இப்போ சரி வாங்க அவன் 25 ரன் அடிக்கணும். 25 அந்தளவுக்கு கஷ்டமான ரன்னும் கிடையாது, ஈஸியான ரன்னும் கிடையாது, மீடியமானது. வாங்க அவனுக்கு ஒரே அடிக்க முடிச்சிடும். நம்மக்கிட்ட பாஸ்கரன்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவனை போட்டு பொழந்துருவோம். விக்கெட்டா? அவன் 6 அடிக்கலை. எவ்வளோ அடிச்சுக்கான்? 4 போயிருக்கான். நான் பிடிச்சிட்டான். அவன் இன்னொருத்த முடிச்சிட்டான். 2 ரன்னு. முதல்ல 2 ரன்னு. 4 பால். எவ்வளோ பால் இருக்கு? ஆமாம் நோ பால் போட்டோம் நம்ம. ஐயோ இதை பேசிக்கிட்டே இருந்து நான் மறந்துட்டேன். அவன் 6 அடிச்சிருந்தா இன்னத்துக்கு 7 போயிருப்பான். ஆனால் 6 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோனே. ஏன்னா நான் நோ பால் வேறு போட்டிருக்கேன். அப்போ ஒரு ரன் சேர்ந்துடும். இப்போ அவன் 3 தானே அடித்தான். 3 அடித்தான்ல. அப்போ நோ பாலுக்கு இன்னும் ஒரு ரன் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று பாலும் சேர்த்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு இப்போ அவன் ஈஸியாக 24 எடுத்துருவான்ல. நான் இந்த மேட்ச்சு தோற்றுருவோம் தான் பார்ப்போம். ஆனால் விக்கெட் அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ முதல்ல 2 எடுத்துருக்கான். இவன் 6 அடிக்க மாட்டேங்கான். 6 அடித்தா நம்ம வின் பண்ணிடலாம். நான் இவன் இடத்துல இருந்தால் 6 அடித்து வின் பண்ணியிருப்பேன். 6 அடிச்சான் நம்ம சொன்ன மாதிரி. 14 வந்துட்டான். 3 பாலில் 24 எடுத்துடலாம். கொஞ்சம் கஷ்டம்தான். லக்ஷயா நம்ம வச்சுருக்கோம். லக்ஷயா ஃபாஸ்ட் பவுலரு. 6 இல்லை 6 கிடையாது. நம்ம 4 போட்டிருக்கான். 18 ரன்ஸ். இன்னும் 2 பாலில் அவன் 24 எடுக்கணும். 24 எடுக்கிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். இல்லை 24 18 பால் 2 பாலில் 24 தான் ஈஸி தான். நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இவன் 6 அடித்தாலே வின் பண்ணியிருக்கலாம். இவன் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறான். கொஞ்சம் 3 2 அப்படி தான் அடிக்கிறான். 4 அடித்தா கூட வின் பண்ணிடலாம். அவன் 4 அடிக்க மாட்டேங்கிறான். நம்ம ஸ்பெஷல் பால் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அவன் கொஞ்சம் இது பண்ணுறான்னு நினைக்கிறேன். பவுல்டு கடைசி பாலில் பவுல்டு. அவன் எத்தனாவது ரன் எடுத்திருக்கான்? 21 எடுத்திருக்கான். சரி கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். நம்மளுக்கு இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் வேணும். நம்ம 60 ஆகிருக்கு. அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பாய் கைஸ்.